ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் தத் சத். இப்போ நிறைய திவ்ய தேசங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த திவ்ய தேசம் திவ்ய தேசம் நம்பர் 60. இப்போ சொல்ற சென்னை ஹார்ட் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்றோம். சென்னை என்ற ட்ரிப்ளிகேன், கரண்ட்லி ட்ரிப்ளிகேன் என்றது அங்க இருக்கிற பார்த்த சாரதி பெருமாள் டெம்பிள் பத்தி பேசலாம். இங்க லார்ட் சைத்தன்யாவும் விசிட் பண்ணாரு. ஸோ இந்த இடத்துல என்ன ஸ்பெஷலானா, ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இந்த பேர் வந்துச்சுன்னு பார்க்கலாம். அங்கிருந்து ஒன்னொன்னா போகலாம். ஸோ இந்த கோயில் பேர் இப்போ கூப்பிடுற ட்ரிப்ளிகேன், இப்போ கூட இன்னும் திருவல்லிக்கேணி அப்படின்னு தான் சொல்றோம். இது அப்படியே ஸ்பிளிட் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், திரு அல்லி கேணி அப்படின்னு. அல்லி ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அல்லி ஏன்னா அஃப்கோர்ஸ் அல்லி மலர் ஃப்ளவர்ஸ். அண்ட் கேணி அப்படின்னு சொன்னா அந்த பாண்ட், ரைட்? அந்த இதுக்கு அந்த பேரு. ஸோ இப்போ என்ன ஸ்பெஷாலிட்டி இங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் புஷ்கரணிக்கு இன்னொரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது இது ஸ்பெஷலா திருவல்லிக்கேணி பிளெஸிங்ஸ் வருது. ஏன்றதை நான் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். உங்களுக்கு அந்த கதையை நான் சொல்றச்சே உங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ இங்க இன்னொரு இந்த பர்டிகுலர் புஷ்கரணியோட பேர் என்னன்னா கைரவினி அப்படின்னு. இங்க என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதுக்கு இன்னொரு பேரும் இருந்துச்சு, ரைட்? விருந்தாரண்யம் அப்படின்னு. என்ன விருந்தாவனம் அங்க இருக்கேன்னா இது வேற. இது ஏன்னா விருந்தாரண்யம் அப்படின்னா எங்க விருந்தா, அதாவது துளசி மகாராணி, துளசியோட இன்னொரு பேரு தான் விருந்தா. ஸோ விருந்தாரண்யம் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அங்க நிறைய துளசி இருந்துச்சு. இட் வாஸ் அ கார்டன் ஆஃப் துளசி பிளான்ஸ், அதனால இதுக்கு அந்த பேரு. இங்க இந்த பேஸ் ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க கும்பிடுற சாமி யாரு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், பார்த்தசாரதி அப்படின்னு. ஸோ பார்த்தசாரதி தெரியாதவங்க இருப்பாங்களா அப்படின்னு, பல்லவா ராஜா டைம் 779 to 830 AD அந்த டைம் கட்டின ஒரு கோயில் வச்சுக்கோங்க. கட்டின கோயில் இல்ல, இருந்த கோயில கட்டினாங்க. எப்பவுமே கட்டின கோயில்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பேஸ் இல்ல, கோயில இருந்து சுத்தி கட்டுறவங்க தான் முக்கால்வாசி டைம் அந்த ராஜாக்கள் எல்லாம். இப்போ மெயினா பார்த்த சாரதி கோயிலா இருந்தவர் யாரு அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி, இங்க இருந்த ஃபர்ஸ்ட் டேட்டி யாரு? ஒரிஜினல் டேட்டி என்ற பேர் நான் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இங்க இருக்கிற எல்லா டேட்டிஸுமே எல்லா ஆண்டவருக்குமே ஒரிஜினல் தான். ஆனா ஃபர்ஸ்ட் இருந்தவர் யாரு, நம்பர் 1 அப்படின்றத பார்த்தா நம்மளே நினைப்போம், அது என்ன பார்த்த சாரதி கோயில் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் பார்த்த சாரதியா அப்படின்னு நினைப்போம். ஆனா அது இல்ல கதை. இந்த கதை முக்கால்வாசி பேருக்கு தெரியாது, ரைட்? ஸோ இங்க இருக்கிறவர் யாரு ஒரிஜினலியானா ரங்கநாதா. ஸோ ரங்கநாதர் தான் ஃபர்ஸ்ட் இருந்தார். ஸோ ரங்கநாதர் ஃபர்ஸ்ட் இருந்தவரை அந்த டைம் இருந்த ஒரு ராஜா சுமதி ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தாரு, ரங்கநாதர் 400 ஃபார்ம்ல இருக்காரு. அவருக்கு என்ன பார்க்கணும்னா, அவருக்கு என்ன ரொம்ப ஆசைன்னா, அவர் எப்பவுமே ரொம்ப அந்த குருக்ஷேத்ரா வார் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பார்த்த சாரதி என்றவர் கிருஷ்ணர் 200 ஃபார்ம். அந்த ஃபார்ம்ல இருக்கிற கிருஷ்ணரை பார்க்கணும்ன்றது அவருக்கு அவ்வளோ ஒரு ஆசை. அதனால அவர் என்ன பண்றதுன்னு, எங்க போய் கேட்கறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட திருப்பதி வெங்கடாச்சலபதி கிட்ட போய் கேட்டார். எனக்கு 200 ஃபார்ம்ல காட்சி அழி, எப்படி நீ வார்ல இருந்தே அந்த கிருஷ்ணரா எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு நம்ம சூப்பர் பவர்ஃபுல் கிருஷ்ணரை விரும்பினா கிருஷ்ணர் ஓடி வந்துடுவாரு. இப்போ கிருஷ்ணர் வேணும்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுவா இருக்கிற திருப்பதியில போய் கேட்டா சொல்லவே வேணாமா, டபுள் பொனான்சா. ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த லொகேஷன் ட்ரிப்ளிக், அவருக்கு இமீடியட்லி லொகேஷன் ஷேர் பண்ணிட்டாரு ஜிபிஎஸ்ல. என்ன மாதாஜி இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னா, ஏன் நம்மளுக்கு தான் கரண்ட் டெக்னாலஜியா? அப்பவும் நிறைய டெக்னாலஜி இருந்துச்சு, அந்த டெக்னாலஜி நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு புரியாது. அந்த டெக்னாலஜியில பொறுத்த வரைக்கும் இங்க பண்ணனோடனே அவர் இங்க வராரு. இது ஒரு ஸ்டோரி. இது அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பார்ட் 1. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, அங்க உட்காந்துருக்காரு, வெயிட்டிங்ல இருக்காரு. இப்போ எல்லாம் தெரிஞ்ச எல்லா கிருஷ்ணருங்களே எப்படி கனெக்ட் பண்றாரு அப்படின்னு பார்க்கலாம். வியாசதேவ். வியாசதேவ் யாரு அப்படின்னா லிட்ரரி இன்கார்னேஷன் ஆஃப் கிருஷ்ணா அப்படின்வாங்க. லிட்ரரி இன்கார்னேஷன்னா ஆப்வியஸ்லி நம்மளுக்கு கொடுத்த எல்லா புராணங்கள், எல்லா இத்திஹாசங்கள், எல்லா வேதங்கள், வேதங்களை 4 பிரிச்சு கொடுத்தவர் எல்லாமே ஏன் ஸ்ரீமத் பாகவதம் கொடுத்ததும் வியாசர் தான். ஸோ அவரோட சூப்பர் பவர் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் வியாசரோட என்ன பண்ணாருன்னா, அவரோட ரிப்போர்ட்டிங் லைன் அத்ரி, ரைட்? அவரோட முனியை அனுப்புறாரு. என்ன அனுப்புறாருன்னா, நீ இந்த லொகேஷனுக்கு போ அப்படின்னு. அதே ஜிபிஎஸ் லொகேஷன். எந்த ஜிபிஎஸ் லொகேஷன் அவர் ஃபர்ஸ்ட் அமிச்சாரு இல்லையா, நம்ம திருப்பதியில இருந்த நம்மளோட கிருஷ்ணர் மகாவிஷ்ணு அமிச்ச அதே லொகேஷனுக்கு வியாசரும் இவரை அனுப்புறாரு, அத்ரிய. என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, நீ அப்ப அவர் யூஸ் பண்ண லாங்குவேஜ் தான் விருந்தாரண்யம், அதுக்கு தான் நான் அதே பேரை யூஸ் பண்ணேன். அங்க போயிட்டு நீ தபஸ் பண்ற. எதுக்கு தபஸ் பண்ணணும் அப்படின்னா, அவர் கேட்கல, நான் சொல்றேன், ஏன்னா நம்ம எல்லாம் கேட்போம்.
ஏன்னா கலியுகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இது ஆல்ரெடி இன் கலியுகம். ஸோ அதனால வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணரோட விக்கிரகத்தை கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாரு, நீ அங்க போயிட்டு நீ வந்து தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவர் கையில வந்து 2 இருக்கு. அதாவது இவர் கையில இல்ல, கிருஷ்ணர் கையில பாஞ்சஜன்யம். எல்லாருக்குமே பாஞ்சஜன்யம் தெரியும், படிச்சும் இருக்கும். 1.15 பகவத்கீதால பாஞ்சஜன்யம்ன்றது அவரோட கான்ஷல் சங்கு. நம்மளும் சொல்லுவோம்ல, இப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ற கெட்ட வார்த்தையில கூட தெரியாம நல்ல விஷயங்கள் இருக்கு. சங்கு ஊதிட்டான், சங்கு ஊதி கெடுக்கிறான்னா எதுக்குன்னா, கிருஷ்ணர் வந்து அவரோட சங்கு அவ்வளோ பவர்ஃபுல். பகவத்கீதால அவர் ஊதின சங்குலயே அந்த சைடு பாதி பேர் காலி. சோ சஞ்சயா சொல்றாராம் துர்தராஷ்டிரா கிட்ட, அவர் தான் சங்கு ஊதி ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டாரே, இப்போ நீங்க என்ன புதுசா இந்த வாரோட லாபம் என்னன்னு. இது உண்மையா அது நடந்தது. ஏன்னா அவர் ஊதின சங்கு அந்த பகவத்கீதால நீங்க படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 15 ஸ்லோகால எவ்வளோ பவர்ஃபுல், எப்படி வந்து எல்லாருடைய ஹிருதய தௌர்பல்யம் எல்லாரையுமே ஹிருதயத்தை வந்து ஷேக் ஆயிடுச்சு, ஷிவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளியரா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து அவர் ரைட் ஹேண்ட்ல வச்சிருக்காரு. அண்ட் ஞான முத்ரா, ரைட், லோட்டஸ் ஃபீட்டை காட்டுற மாதிரி, சரணாகதி பேசிக்கலி அதை வந்து காட்டுற மாதிரி இன்னொரு முத்ரா வச்சிருக்காரு. ஸோ இப்போ என்னன்னா பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்ன பார்ட் 1 ஸ்டோரி, சுமதி மகாராஜாவும் அங்க வந்திருக்காரு மகாவிஷ்ணு சொல்லி, வியாசர் வந்து சொல்லி, அத்ரேய முனியும் அங்க வந்திருக்காரு, ரைட். ஸோ இவங்க 2 பேரும் எங்க மீட் பண்றாங்கன்னா, இந்த விருந்தாரண்யம் கஷேத்திரத்துல மீட் பண்றாங்க. அப்போ சுமதி அவரோட ஆசையான அந்த பெருமாள் ஃபார்ம் இங்க அவருக்கு தரிசனமாச்சு. அந்த பெருமாள் தான் இவரு கிருஷ்ணர். சரி, கிருஷ்ணரை பத்தி சொல்றீங்க, பார்த்த சாரதியில இது வந்து ஓகே, வெரி நைஸ். இவருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? மீசை இருக்கு. ஏன்னா எந்த இடத்துலயுமே மீசை இருக்காது, வெரி ரேர். வேற எந்த இடத்துல இருக்குன்றது கூட எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இடத்துல தான் மீசை இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி டால், 10 அடி ஹைட் இருக்கிற அந்த கிருஷ்ணர் பார்த்த சாரதி ரூபம், இதுதான் இவரோட மூலஸ்தானம், ரைட். ஸோ இங்க இருக்கிறவரோட ஸ்பெஷாலிட்டி வந்து இன்னொரு பேரும் இவருக்கு இருக்கு, வெங்கட கிருஷ்ணன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அவர் வெங்கடாச்சலபதியை கேட்டதால தானே இந்த ஃபார்ம் எடுத்ததால வெங்கட கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த இதுல இதோட அவரோட ஆஹ், ஒரு இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்கு. என்னன்னா, உச்சவர் ஃபேஸ்ல இன்னும் கிளியரா தெரியும். அவரோட ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஓட்ட ஓட்டையா இருக்கும். அண்ட் அவரோட பாதத்துல ஒரு விரலும் மிஸ் ஆயிடுச்சு. எப்படி சாமி இப்படி ஆச்சுன்னா, பீஷ்மரோட யுத்தத்துல பாத்தீங்கன்னா, பீஷ்மர் விட்ட அம்புல நிறைய வந்து அவர் முகத்துல விட்டு அந்த ரணம் களத்துல அவர் இருக்காருன்னு, அதுல ஒரு அடிதான் அவர் காலம். இது வந்து நம்மளுக்கு பாதம் தெரியாது, ஏன்னா எப்பவுமே ஃபுல்லி டெக்கரேட்டடா இருப்பார் அவரு. அண்ட் இங்க வந்து வெப்பன்ஸ் இல்லை, அஃப்கோர்ஸ் கத்தி வச்சிருக்காருன்னு கேட்காதீங்க, அது அவரோட பேசிக் இது. பட் அதை தவிர அவர் வந்து அப்சல்யூட்லி ஆரோ மார்க்ஸோட இருந்தாலும் அவ்வளோ கியூட்டா இருப்பார், ரைட். இது வந்து குருக்ஷேத்திரத்துல இருக்கிற அதே அதே டேட்டி அப்படி வராரு அப்படின்றதால இது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது இன்ஃபேக்ட் இதை பத்தி நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஏன்னா இவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உற்சவ மூர்த்தி ஆனவர் பார்த்த சாரதி ரொம்ப கியூட்டா இருப்பாராம், ரைட். ஏன்னா இன்னும் கிட்ட அப்சர்வ் பண்ணீங்கன்னா, அந்த நம்ம எதுக்கு சொல்றோம்னா, நம்ம மூஞ்செல்லாம் பிம்பிள் இருந்தாலே, ஒரு பிம்பிள் இருந்தாலே கன்றாவியா இருக்கும். ஆனா அவரோட பியூட்டி என்னன்னா, அவர் இவ்வளோ வச்சிருந்தோம் அவ்வளோ கியூட்டா இருப்பாரு. இன்ஃபேக்ட் திருமஞ்சனம் நடக்கச்சே இந்த டெய்டி வந்து, அதாவது இவர் விக்கிரகம் எப்படின்னா அப்படியே ஒரு கோல்டன் கலரா இருக்குமா, ஒரு ஒரு திட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து அவரோட ப்ளூ கலர்ல ரிவர்ட் ஆயிடுவார், ஆஸ் யூஷுவல் டார்க் ப்ளூ. அதான் ப்ளூ கலரா எனக்கு தெரியலையே அப்படின்னா, நம்ம உத்து பார்த்தா அது தெரியும், அந்த ஷேட் ஆஃப் ப்ளூ அங்க இருக்கும் அப்படின்னு. ஸோ இதுதான் இந்த ஸ்பெஷல். முஸ்டாச் எப்படி கிருஷ்ணருக்கு இருக்குன்னா, இது இன்னொரு பேரல் ஸ்டோரி. ருக்மிணி அம்மா வந்து வரைஞ்சு அமிச்சாங்க, அப்படி சத்ரியானா முஸ்டாச் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இது இந்த கதை. ஸோ இங்க இருக்கிறவர் யாரெல்லாம் இருக்காரு அப்படின்னா, அப்படி இருக்கிற ருக்மிணி தேவி எங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அவர் வரைச்சே ஃபேமிலியோட வந்தாரு. எப்பவுமே கிருஷ்ணர் தனியா வர மாட்டாரே, ஏதாவது ஒண்ணு யாரையாவது ஒருத்தர் கூட்டிட்டு வர. இப்ப வந்து மொத்த ஃபேமிலி கூட்டிட்டு வந்துட்டாரு. யாரெல்லாம் அப்படின்னா, அவர் நிக்கிறச்சே அவருக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து ருக்மிணி அம்மா, அவரோட ரைட் சைடு, ஓகே. கிருஷ்ணரோட ரைட் சைட்ல ருக்மிணி அம்மா இருக்காங்க, இந்த சைடா, ரைட். அவர் பக்கத்துல நிக்கிறார். இந்த சைடா, ரைட், பார்த்துட்டு இருக்கிறவர் பலராம், பலராம் தாஹூ அவரோட அண்ணா, இந்த சைட் பார்த்துட்டு இருப்பாரு. நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம், அப்படி தலையெல்லாம் விட்டு அப்படி இப்படி பண்ணா கொஞ்சோண்டு கை, கொஞ்சோண்டு கார்னர் ஆஃப் பலராம் தாஹூ தான் தெரியும் நம்மளுக்கு. பலராமோட காட்சி கொஞ்சம் தெரியும். ஸோ மத்தியில, அதாவது நடுவுல வந்து கிருஷ்ணர், இந்த ரைட் சைட்ல ருக்மிணி அம்மா, இந்த சைட் ஃபேஸ் பண்ற ஒரு பலராம். அவ்வளவுதான். ஆனா இல்ல, லெஃப்ட் சைட்லயும் கூட்டிட்டு வந்திருக்காரு சாத் யக்கி. யார் சாத் யக்கின்னு எல்லாருக்குமே தெரியும், அவரோட டிரைவர். என்ன டிரைவர்னா, அவரே டிரைவரா இருந்தாரு. அவர் டிரைவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாரு பாருங்க.
அண்ட் சாத்தியக்கி வந்து நாராயணி பேசிக்கலி லீடர் வச்சுக்கோங்களேன் ஆஃப் நாராயணி சே. ஸோ நிறைய இருக்கு அவரை பத்தி பேசினா நம்ம டீட்ராக் ஆயிடுவோம். அதுக்கு பக்கத்துல வந்து பிரதியும்னா. யார் பிரதியும்னா அப்படின்னா, பிரதியும்னா அவரோட மகன். காமதேனு குபிட் மகனா பிறந்தாரு பிரதியும்னா. ரைட். இன்னொன்னும் தெரியும். நம்ம கிருஷ்ணரோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் பலராம், அவரோட சதுர் எக்ஸ்பான்ஷன்ல ஒருத்தர் தான் பிரதியும்னா, இன்னொருத்தர் அனிருதா. அப்ப அனிருதா எங்கன்னா இப்படி பலராம் பாக்குறாரு, அந்த சைடு அனிருதா இருக்காரு. ஸோ எல்லாருமே அந்த சைடு இருக்காரு. ஸோ என்டையர் ஃபேமிலியோட சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்ற மாதிரி சிங்கிள் லொகேஷன்ல வந்துட்டாரு இந்த கோயில்ல. இது ஏன் இவ்வளோ டீட்டெயிலா சொல்றேன்னா, சின்ன பத்துல இருந்து பார்த்தாலும் நிறைய தடவை நம்ம இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டோம். இவ்வளோ பேர் இருக்கீங்க. அதனால தான் நான் இவ்வளோ டைம் எடுத்துட்டு ஒருத்தர்கிட்டயே இருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்த தடவை பொறிச்சு அப்சர்வ் பண்ணுங்க அதுக்கோசரம். சரி, மெயின் டீட்டியான ரங்கநாதர் யாரு? அப்புறம் நான் அங்க பக்கத்துல வந்து நான் தாயார் சந்நிதியும் பார்த்தேனே அப்படின்னா, இங்க ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். அதான் அவர் ருக்மிணியோட வந்துட்டாரே, அப்போ தாயார் யாரு அப்படின்னா, வேதவல்லி தாயார் ரங்கநாதரோட தாயார். ஸோ வேதவல்லி என்ன பேரு அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்கு போலாமா? திருவல்லிக்கேணி வள்ளி அப்படின்னா அங்க காட்சி எடுத்தாங்க. அவங்க எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னா, அங்க இருக்கிறதால அவங்க பேரு வள்ளி. ஓகே. அப்போ வேதவல்லி எப்படின்னா, சப்த ரிஷிகள் அண்ட் ப்ரூமணி எல்லாருமே வேதங்களை படிச்சுக்கிட்டே இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கறச்சே அந்த அம்மா பிறந்தாங்களாம் அழகா. அதனால அவங்களுக்கு வந்து வேதவல்லி, வேதங்களிலிருந்து வந்தவள் அந்த வள்ளி அப்படின்றதால வேதவல்லி தாயார் அப்படின்னு அங்கேயே சந்நிதி இருக்கு. இவரோட லிங்க் வந்து ரங்கநாதர். இப்போ வந்து என்னடா நிறைய நிறைய கதைகள் ஓடுதே அப்படின்னு சொன்னா, எஸ். ஏன்னா இந்த நிறைய கதைகளை தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இவங்க ஏன் இங்க வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இங்க வந்து இவங்கெல்லாம், அதாவது இவங்கன்னா நான் சொல்றது அந்த குட்டி பாப்பா குழந்தை பிறக்கிறது இல்லையா, ஏன் வேதவல்லி வச்சாங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த வேதங்கள் சாண்ட் பண்றச்சே தான் வந்துச்சுன்னு. அப்போ அவங்க வந்து அங்க இருக்காங்க இல்லையா, சின்ன குழந்தையா இருக்கச்சே மகாலட்சுமின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்கள வந்து தூக்கிட்டு வந்து அவங்க தான் வளர்க்குறாங்க அவங்க அந்த இடத்துல. ஏன்னா அவங்க வந்து வேதங்கள் சாண்ட் பண்றச்சே மற்ற கதைகள்லாம் இருக்கச்சே அவ்வளோ அழகா அவங்க. அதுப்போ வந்து ஸ்ரீமன் நாராயணா பார்த்துட்டு என்னன்னா, அச்சச்சோ நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு அச்சோ அச்சோ இங்க போயிட்டாங்களே, நம்ம போய் பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து என்னன்னா, ஸ்ரீமன் நாராயணா அவர் பூமிக்கு வராரு வைகுண்டத்துல இருந்து. ஏன்னா அவரோட வைஃபை மீட் பண்றதுக்கு. என்ன மாதாஜி இப்படி சொல்றீங்கன்னா, அவர் மீட் பண்றாரு, நம்ம ஒன்னும் மீட் பண்ணலையா, அதனால அவரும் மீட் பண்றாரு. அப்போ அவர் எவ்வளோ அழகான ஃபார்ம்னா ஒரு சூப்பர் ஹேண்ட்ஸம் ஃபார்ம் எடுக்கிறாரு. அந்த ஃபார்ம் எடுத்துட்டு வரச்சே என்னன்னா, இந்த அவங்க மனைவி இல்லையா, அவ பார்த்துட்டு நாத்தா அப்படின்னா மை பர்சன் அப்படின்றது, மா அப்படின்னா என்னோட மண், மனா மண் மையா அப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். மண் நாத்தா அப்படின்னு சொல்றாரு. மண் நாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இம்மீடியட்டா ரெக்கக்னைஸ் பண்றாங்க. ஸோ அந்த ரெக்கக்னிஷன்ல மீட் பண்ணவர் தான் ரங்கநாதரை. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அதை பார்த்த எங்க மாதாஜி பிரிகு மகாரிஷி வராருன்னா, அந்த யக்னம் பண்ணிட்டு இருந்தாங்களே 7 பேர் சொன்னேன். அதுல பிரிகு ஹெட் இல்லையா, அவர் வந்து தந்தை ஸ்தானத்துல இருக்கார். அந்த ஸ்தானத்துல இருந்து என்ன பண்றாரு, அவருக்கு வந்து அந்த ப்ராப்பர் விஷன் அவருக்கு தெரிஞ்ச உடனே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதனால்தான் ரங்கநாதரோட கல்யாணம், ரைட், அது ஒரு கல்யாண உற்சவமா எவ்ரி இயர் ஒரு தடவை வரும். இது வந்து துவாதசி மாசி மாசத்துல நடக்கும். சுக்ல பக்ஷால நடக்கும். அதனாலதான் இவரோட ஆக்சுவல் பேர் பாத்தீங்கன்னா, நம்ம சொல்றோம் ரங்கநாதர் பெருமாள் அப்படின்னு. ஏன்னா பெருமாள் ஒத்துக்கிட்டார், அவர் அதுக்கு தானே வந்திருக்காரு. அவர் பேரு மன்னாதர் அப்படின்றது. ஸோ மன்னாதானா நாதா மன்னாதா அப்படின்னு. ஸோ வேதவல்லி தாயார் அண்ட் ரங்கநாதர் தான் அவங்க ஒரு கனெக்ட். ஏன்னா இது வந்து என்ன பியூட்டின்னா, இது இந்த பார்த்தசாரதி டெம்பிள்ல வந்து அவங்க என்னன்னா, படி தாண்டா பத்தினி அப்படின்ற பேர் வாங்கியிருக்காங்க. என்ன மாதாஜி கான்ட்ரடிக்டரியா இருக்குன்னா, ஸ்பிரிச்சுவலி எல்லாமே கான்ட்ரடிக்டரி தான். ஆனா அவங்க வந்து எப்பவுமே வந்து அந்த இடத்த விட்டு போவே மாட்டாங்க. எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் அங்கேயே தான் இருப்பாங்க. அவங்க அந்த படியை தாண்டவே மாட்டாங்களாம், அங்கேயே இருந்துட்டாங்க. ஸோ அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ ரங்கநாதர் அங்க வந்துட்டாரு. ரங்கநாதரும் அங்க காட்சி அளிக்கிறாரு. வந்தவங்கலாம் ஒன் டைம் என்ட்ரி மாதிரி. இப்போ நீங்க என்ன பார்த்தசாரதி கோயில் சொல்லிட்டு டீடூர் அடிக்கிறீங்கன்னா, 5 in 1. இங்க வந்து சொன்னது 60, நம்பர் 60. ஆனா இப்படி இப்போ இது வந்து திவ்ய தேசமா குவாலிஃபை பண்ணது 108 திவ்ய தேசத்துல 60th. ஆனா இங்க 5 பேர் இருக்காங்க. நம்ம பெருமாளானவர் 5ஆ எடுக்கிறாரு. ஸ்டாண்டிங், சிட்டிங், வாக்கிங், ஸ்லீப்பிங், ஃப்ளைங். எப்படி மாதாஜி அப்படின்னா, ஸ்டாண்டிங்ல நம்ம கிருஷ்ணரை பார்த்துட்டோம்.
ஸ்லீப்பிங்லயும், அதாவது நிக்கிற இடத்துல கிருஷ்ணர், படுத்துக்கிற போஸ் ரங்கநாதர். ஓகே, பார்த்துட்டோம். அப்போ எங்க இது 2 சொன்னீங்க, இன்னும் 3 மிஸ்ஸிங்கே அப்படின்னும். நம்ம எப்பவுமே மிஸ்ஸிங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். சரி, வாக்கிங்க்கு போலாம். ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம் இல்லையா? வாக்கிங்ல போனவர் யாரு அப்படின்னா ராமர். ஓ, ராமரும் அங்க இருக்காரானா? எஸ், ராமர் இருக்காரு. இதோட பியூட்டி என்னன்னா, இவங்கள தவிர நிறைய பேர் இருக்காரு. எல்லாருமே ஃபேமிலியா தான் வந்திருக்காங்க. சோ ராமர் என்னன்னா, ராமர் வந்தா யாரவே முட முடியாது இல்லையா? அவர் லக்ஷ்மணன், அப்கோர்ஸ் சீதாமா. நேத்து ராமாயணம் ராமருக்கு ஸ்பெஷல் பாருங்க. ராமரு, லக்ஷ்மணன், பரதர், சத்ருகனா, சீதாமா எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் ஒன்னா வந்து காட்சி அங்க எடுக்கிறாங்க. சோ இது வந்து பாண்டிய நாடோட ரீஜன், ரைட்? இந்த பேரு, அந்த மவுண்டன் வந்து பாண்டராம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வந்து சசிவதன் அப்படின்னு ஒரு என்ன சொல்ற, ஒரு முனிவர், ஒரு சேஜ் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து இந்திரருக்கு வந்து ஆஸ் யூஷுவல் எது எடுத்தாலும் எந்த எந்த கதையிலுமே வந்து ஏதாவது யாராவது தபஸ் பண்ணா அது டென்ஷன் ஆயிட்டு யாராவது டிஸ்டர்ப் பண்ணுவோம், ரைட்? அதுல வந்து இங்கெல்லாம் நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்றவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க. அங்க வந்து சேஜஸ் தேவலோகத்துல எல்லாம் ஒருத்தரே ஒருத்தர் தான் இருப்பாரு, ரைட்? ஹீரோ கம் வில்லன் என்ற நம்ம இந்திரர் தான். அவருக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார். யாராவது தபஸ் பண்ணாலோ, அதாவது அஸ்வமேத யக்ஞம் எந்த பண்ணாலும் அவர் டென்ஷன் ஆயிடுவார், ரொம்ப ஹையா பண்ணா. அதனால என்ன பண்றாருன்னா, அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இந்த ரிஷி வந்து என்னதான் கேட்க போறாரு, எதுக்கு நம்ம அவ்வளவு பண்ணணும், நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிலை அப்படின்னு ஒருத்தரை அனுப்புறாங்க, அப்சரஸ். இல்லையா, நான் கேள்வியே படலன்னா, நீங்க எல்லாம் ரொம்ப ஹை லெவல். ஸோ நம்ம எல்லாருக்கும் ரம்பா, ஊர்வசி இவங்களதான் தெரியும். இலையும் ரொம்ப அழகானவங்க தான், ரொம்ப ஜென்டில், ரொம்ப மெலோடியஸா பாடுவாங்க. அப்படி இப்படின்னு போயிட்டு இந்த சசிவதன் அப்படின்ற அந்த சேஜை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க, ரைட்? அவரும் லவ்ல விழுந்துட்டாரு. அந்த லவ்ல வந்து ஒரு குட்டி குழந்தை பிறந்திருக்கு. பக்தியில வந்து ஸ்லிப் ஆனாலும், மிஸ்டேக் வந்து ஆனாலும் சரி, திரும்ப வந்து கிடைச்சிடும் அப்படின்றது. ஸோ அது ஒண்டி ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த குழந்தைய வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு புதையல வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு புதையல விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை வந்து ஆப்வியஸ்லி என்ன தபஸ்ல கிடைச்ச குழந்தை, ரைட்? விஷ்ணுவின் தபஸ், கிருஷ்ணன் தபஸ்னால சூப்பர் நல்லா இருந்துச்சு. இந்த குழந்தை வந்து பசிக்கும் இல்லையா? அம்மா பால் எல்லாம் கொடுக்கணும், கொடுக்காம ஓடிட்டாங்க. அதனால வந்து என்னன்னா, இந்த தேன் கூட்டு இருக்கு இல்லையா? அங்க இருக்கிற தேன்கள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து வாயில ஒரு சொட்டு ஹனி ஊத்தி வளர்த்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ரிஷி வந்து பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து ஆப்வியஸ்லி ரொம்ப ஸ்பெஷல் இல்லை? ஏன்னா உங்களுக்கு தெரியும், சசிவதன் என்றவர் ரொம்ப இது. அதனால அவரோட இதுன்னு தெரிஞ்சுட்டு அங்க இருக்கிற ரிஷிகள் எல்லாம் ஞான இதுல தெரிஞ்சு போயிடுச்சு. அவங்க வந்து அவங்கள வளர்த்ததுல அவரோட பேரை வந்து மதுமான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. ஏன்னா மது, மதுவனா ஹனி, அதை வச்சு அவருக்கு அந்த பேர் கொடுத்தாங்க. இப்ப வந்து மறுபடியும் சர்ற எங்கெங்கேயோ போறோம் பாருங்க. அப்போ கர்க முனி வந்து மதுமனை மீட் பண்ணாரு. இந்த மதுமன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவர் நாராயண கதை சொல்றாரு, விஷ்ணு கதை சொல்றாரு, ராமர் கதை சொல்றாரு, எல்லா கதையும் போயிட்டு இருக்கு. அப்போ அவர் ரொம்ப ஆழமா இன்வால்வ் ஆனது ராமர் சன் ஆஃப் தஷ்ரதா. ஓகே, ராமா சன் ஆஃப் தஷ்ரதா ஸ்டோரியில அவர் செம இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு, அதுக்கப்புறம் சீதாபிராணி, அவங்களோட லக்ஷ்மி, அவங்களோட என்டையர் வியூ வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. இங்கெல்லாம் இருந்துட்டு இவங்களெல்லாம் பத்தி நினைச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து எல்லாம் பேசிட்டு கர்காமுனி டாடா பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்புறம் வால்மீகி மகரிஷி என்ன சொல்றாருன்னா, கர்காமுனிக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து அகஸ்தியர் அப்படியே போயிட்டு இருக்கு ஒருத்தர் ஒருத்தரா. சோ இதெல்லாம் ஆராய்ச்சி என்ன ஆகுதுன்னா, இந்த ராமரும் இந்த சீதாவும் இதெல்லாம் சொன்னத மதுமங்கள் மனசுல ஆழமா பதிஞ்சுச்சு. ரொம்ப ஆழமா பதிஞ்சதால என்ன ஆகுது, மதுமன் என்றவருக்கு கனவுல வந்து கர்கத ரிஷி மறுபடியும் வர்றாரு. ஏன்னா இவன் 2க்கு நடுவுல இருக்கான், எனக்கு இது வேணுமே அப்படின்னு. சோ அதனால என்ன ஆகுதுன்னா, உனக்கு ராமனை பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்க போ. அதே கூகுள் அட்ரஸ் அமுச்சு விட்டுட்டாரு. இந்த விருத்தாரண்யம் ஃபாரஸ்ட்ல போயிட்டு நீ தபஸ் பர்ஃபார்ம் பண்ணு, உன்னோட ஆசை நிறைவேறிடும் அப்படின்றாரு. மதுமன் வந்து நம்மள மாதிரி இல்ல. ஓ, ஆசை நிறைவேறுமா, பட் நான் அங்கெல்லாம் போக மாட்டேன், சேன் பண்ணுமா, அதெல்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரிலாம் இல்ல. அவர் ரொம்ப சின்சியரா உடனே கிளம்பிட்டார். அங்க கிளம்பி போயிட்டு அதே அந்த தபஸ் எங்க பண்றாருன்னா, அதே லொகேஷன் சொல்லியிருக்கேன்ல, திட்டத்தட்ட அதே ஏரியா வச்சுக்கோங்க, கைரா வினி, அதே பாண்டு தான், அதே இடத்துல தான் போறாரு. அப்போ வந்து நிறைய வருடங்களுக்கு அப்புறம் ராமா, சீதாமா, அவரோட பிரதர்ஸ் மொத்த ஃபேமிலியோட மதுமனுக்கு காட்சி அளிச்சாங்க. அவருக்கு தலைக்கால் புரியல. நம்மள மாதிரிதான் ரிஷிகள் கூட அப்பா அப்படியே சூப்பர் இது. அதனால பார்த்த உடனே அவருக்கு என்னன்னா, அவர் எல்லா நாளும் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டதால, அவர் சரி நோ ப்ராப்ளம், நான் பெர்மனண்டா இங்கேயே உட்காந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் ஃபேமிலியோட வந்து ட்ரிப்ளிகேன்ல உட்காந்துட்டாரு. சாரி, உட்கார்ல, நிக்கிறாரு, நிக்கவும் இல்ல, நடக்கிறாரு. சோ 3வது பார்த்துட்டோமா?
நிக்கிற கிருஷ்ணர், படுத்துக்கிற ரங்கநாதர், நடக்கிற ராமர். மிஸ்ஸிங் கவுண்ட் 5 சொன்னீங்க. நீங்க வந்து 3 தான் சொல்லியிருக்கீங்க. 2 மோர் மிஸ்ஸிங், 2 மோர் மிஸ்ஸிங் அன்வீங்க. ஓகே, வரேன் வரேன். பறக்கிறது தானே சொன்னேன். பறக்கிறவரை மறக்கவே முடியாது. யாரா இவர் அப்படின்னா ஸ்ரீ கஜேந்திர வரத சந்நிதி. வரதராஜர்னா என்னன்னா வரங்களை கொடுப்பவர். அப்போ கஜேந்திரர் அப்படின்னா அவரை பத்தி பேசணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு குட்டியா பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாகவதம்லயும் சரி, எந்த புராணங்களையும் சரி, நிறைய கதைகள் இருக்கு. ஸ்ரீமத் பாகவதம்ல பேஜ் பேஜா எழுதின கதை கஜேந்திர மோக்ஷம். விஷ்ணு புராத்தனத்துல இல்லாத கதை இந்த கஜேந்திர மோக்ஷம். அப்படி இருக்கச்சே இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பேசாத ஆளே இல்ல. எந்த கதை சொல்றோமோ இல்லையோ, இந்த யானை கதை பிடிக்காத குழந்தை இல்ல. ஆனா குழந்தை கொண்டியா பிடிக்கும்னா எந்த வயசா இருந்தாலும் இந்த கதைக்கு டோட்டல் பிளாட். சோ இங்க வந்து சப்த ரோமார் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ரிஷி வந்து என்ன நினைச்சாருன்னா, ஆஸ் யூஷுவல் அதே பாண்டு அதே லொகேஷன் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நீங்க எல்லாருமே அந்த லொகேஷனுக்கு போயிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த லொகேஷன்ல உட்காந்து தான் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்பதான் நம்மளால இதை வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அந்த லொகேஷன்ல இவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஐ வாண்ட் டு see you flying அப்படின்னு கேட்கிறாரு. இந்த சென்ஸ் அந்த வரதராஜா பெருமாள் கஜேந்திரத்துல இருக்கிற அந்த வியூ எனக்கு பார்க்கணுன்ற உடனே அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் கருடர்ல உட்காந்து அங்க வராரு. அதனால வந்து இவருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா, இன்னைக்கும் யாரெல்லாம் ஆபத் பாண்டவான்னு சொல்ற அந்த கேஷுவல் வேர்ட் பாத்தீங்கன்னா, அவர் இன்னைக்கும் யாருக்கெல்லாம் பிரச்சனையோ ஹெல்ப் வேணுமோ அவர் ரெடி டு ஃப்ளை அண்ட் கோ. சரி, இத பத்தி கொஞ்சம் பேக்ரவுண்ட் கொடுங்க. இவர் ஏன் எகிரி வந்தாரு, என்ன ரீசன் அப்படின்னா, குட்டியா சொல்ல ட்ரை பண்றேன். ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன் டீடூர். ஏன்னா இந்த நம்மளோட கஜேந்திர மோக்ஷம்ல நம்ம எக்ஸாக்டா திங்க் பண்ணிக்கணும். கஜேந்திரா அப்படின்றவர் யாரு? கஜயா அப்படின்னாலே உங்க எல்லாருக்கும் தெரியும், எலிஃபென்ட். இதுல கிங் ஆஃப் எலிஃபென்ட், இருக்கிறதுலே வெரி பிக் எலிஃபென்ட் அப்படின்னு, இருக்கிறதுலே வெரி 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 பிக் எலிஃபென்ட். ஓகே, ஸோ அந்த பிக் எலிஃபென்ட்டுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட் எலிஃபென்ட்ஸ் தான். ஓகே, அவரெல்லாம் போயிட்டு அவங்க வந்து ஒரு இடம் என்டர் பண்றாங்க. அந்த இடத்துல வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாத்தையும் பிடுங்கி போடுறான், அதை பண்றான், இது பண்றான். யானைன்னா என்ன பண்ணுவான், அவனோட ஹீரோயிசம் காட்டுறான். யானையா இருந்தாலும் எந்த பையனா இருந்தாலும் ஹீரோயிசம் காட்டுற மாதிரி யானையும் ஹீரோயிசம் காட்டுது. அப்படி காட்டுறச்சே எதுக்கு நான் சொல்றேன்னா, எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க அந்த யானையை. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அந்த யானை நடக்கிறது. இவர் யாருன்னா இந்திரதியும்னா மகாராஜா. அவர் ஒரு சாபத்தினால அங்க வந்தார். சோ அங்க அங்க வச்சுக்கலாம். சாபத்துக்குள்ள எல்லாம் போனோம்னா கதை ரொம்ப பெருசாயிடும். அவர் போயிட்டு இருக்கச்சே அங்க வந்து இன்னொரு சாபம்ல வந்த குஹு என்ற ஒரு கந்தர்வர் குஹுன்னு சாபம்னால வந்து அவர் வந்து குரோக்கடைல் ஆயிட்டார். ஏன்னா ஏனான்ற கதைக்கு நிதானமா ஒரு செஷன். இப்ப வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் அவன் தான் குரோக்கடைல் வந்து இந்த கஜேந்தர் காலை புடிச்சிடுறாரு. சொந்தமா சைட் எல்லாம் பண்றாரு, ஹீரோ ஆச்சே. அப்புறம் அந்த ஹீரோயிசம் எல்லாம் என்ன பண்றதுன்னா, அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இப்ப குரோக்கடைல் குட் பை அப்படின்னு ஓடி போயிட்டாங்க. அப்ப வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பீஜா பிதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாரு. பிஜா பிஜான்னு கூப்பிட்ட உடனே எல்லாருமே ரெடி ஆறாங்க. யாரெல்லாம் அப்படின்னா, சரி யாருமே விட மாட்டாங்க. தேவர்களும் வெரி நைஸ். ஃபர்ஸ்ட் இந்திரன் ரெடி ஆறாரு. வில்லனா சொன்ன இந்திரனா, வில்லன் இல்லப்பா இந்திரா, ஹீரோ தான். அடிக்கடி கொஞ்சம் மைண்ட் அப்படி போகும். சோ அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சச்சி மாதா கிட்ட பை பை, ஐ எம் கோயிங் டு சேவ் எலிஃபென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெடி ஆயிட்டு, அவரோட எலிஃபென்ட் தெரியும் உங்க எல்லாருக்கும், நான் சொல்ல வேணாம். அதுல வந்து ஏறி அவரோட வஜ்ராயம் எல்லாம் எடுத்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்காரு அவரு. பேரலா வந்து பீஜா அப்படின்னு பிரம்மர் வந்து சொல்றாரு, ஏய் நான் கிளம்புற சரஸ்வதி, பேக் பை பை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் அன்னத்துல ஏறி உட்கார்றாரு. அண்ட் பேரலி இந்த மாதிரி ஒருத்தரும் சிவா ரெடியார் எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கச்சு என்னடா ஆகுது அப்படின்னு பார்த்தா, அங்க ஆஸ் யூஷுவல் பெருமாள் வந்து தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்காருன்னா அந்த நிதிரையில இருக்காங்க. மகாலட்சுமி தாயாருக்கு வந்து எந்த குழந்தை தவிச்சாலும் மகாலட்சுமி டென்ஷன் ஆயிடுவாங்க. ரைட், ஸ்ரீதேவி பூதேவி எல்லாம் கால் பிடிச்சிட்டு இருக்கச்சே அப்படி இப்படின்னு எழுப்புறாங்க. டக்கு டக்குன்னு அவர் பாட்டுக்கு அப்படி டீப் ஸ்லீப்ல இருக்காரு. இங்க ஆக்ஷன் பிளே நடக்காம இன்னும் என்னடா நடக்குது அப்படின்னு ஒரே டென்ஷன்ல எல்லாரும் இருக்கோம் இல்லையா. அதே மாதிரி அங்க வந்து அம்மா எல்லாம் டென்ஷனா இருக்காங்க. ரைட், நம்ம வீட்டுல அம்மா கூட இருப்பாங்களே, ஸ்கூல் குழந்தைக்கு பிக்கப் பண்ணணும் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கேன் குழந்தை அப்படின்னு டென்ஷன்ல இருக்காங்க. அவர் அப்படியே இருக்காரு. இவங்க எல்லாம் கிளம்புறச்சே அவர் வந்து அப்படியே அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த கஜேந்திர மோட்சத்துல அவர் வந்து பாட ஆரம்பிக்கிறாரு. அவர் இந்திரதியும்னாவா இருக்கிற ஞாபகம் எல்லாம் வந்துச்சு. அந்த பூ எடுத்து ஃபுல் பாடுறாரு. யானை எப்படி பாடிச்சுன்னு தெரியாது, மனசுல பாடலாம், எப்படி வேணா பாடலாம். கிராஸ் கொஸ்டினிங் எல்லாம் என்ன கேட்கக்கூடாது. யாருக்காவது சந்தேகம் இருந்தா நீங்க போய் டைரக்டா எப்ப கோலோகத்துல போய் நீங்க இந்த கிளாரிபிகேஷன் எல்லாம் மோட்சம் அடைஞ்ச கஜேந்திரர்கிட்டயோ இந்திரதியும்னாவா இருக்கிற இப்போ அவருக்கு எந்த பேர் இருக்கோ அதையோ அண்ட் ஆர் பெருமாள் கிட்டயோ கேட்டுக்கோங்க. இவ்வளவு ஆயிட்டு இருக்கு,
எல்லாரும் கிளம்புறாங்க. அது ஒண்டி இல்லாம சிவனும் பார்வதியும் நடனம் ஆடுறதை நிறுத்திட்டு அவரும் கிளம்பிட்டார். பாருங்க எவ்வளவு கிரேட் நம்ம தேவர்கள் எல்லாம். அந்த டைம் ட்விஸ்ட் என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து ஆதி பீஜா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ரைட்? அந்த அந்த ஸ்லோகத்துல வர உடனே அவர் நினைக்கிறாரு, அப்போதான் அவருக்கு தெரியுது யாருன்னா, அவர் கூப்பிடுறது வந்து பெருமாள் நம்ம கிருஷ்ணரை அப்படின்ன உடனே அவ்வளவுதான். நாராயணா என்ன பண்றாருன்னா, கண்ணு நம்ம தூங்கிட்டு இருக்கச்சே யாராவது டக்குன்னு கூப்பிட்டா டபக்குன்னு கண்ணை திறப்போம். இல்ல திட்டுக்குன்னு நம்ம கூட பார்த்துப்போம். தூங்குற மாதிரி இருந்தா குழந்தை வந்துச்சுன்னா டபக்குன்னு கண்ணு திறந்து ஓடி போய் நிப்போம். அப்படின்றச்சே மாத்தம்மா பிடிக்கிற கால் காணும். டக்குன்னு அப்ஸ்காண்ட் ஆயிடுச்சு. என்னடா கால் பிடிச்சோமே காலை காணுமே அப்படின்னா, மடியில அவங்க அவர் சயனிச்சிட்டு இருக்கச்சே அவங்க லட்சுமி அம்மா இன்னொருத்தங்க இருக்காங்களே, அவங்க மடியிலயும் அவர் காணும். என்னடா அப்படின்னா, அவர் வந்து ரன்னிங் இம்மீடியட் இது வந்து வர்ணிச்சிருக்காங்க. ஆழ்வார்கள் எல்லா புராணங்களையுமே இவரை பத்தி சொல்லியிருக்காரு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, துண்ட காணும் துணியம் காணும்னு ஓடினார். லிட்டரலி அந்த மாதிரி தான் ஓடினாராம். அவர் தலை எல்லாம் மேக்கப் இல்லாம ஹவ் டு ஐ லுக் அப்படின்னு ஒரு 4-5 தடவை கண்ணாடியில பார்த்துட்டு தான் அவர் போவாரு. இந்த கதையை நம்ம பார்த்திருக்கோம். அவர் துவாரகால பார்க்கச்சு கூட இவ்வளோ அழகா அப்படின்னு பார்த்தாராம். பார்க்காம அவர் போக மாட்டாரு. அவரோட பீதாம்பர ட்ரெஸ் எல்லாம் லக்ஷ்மி அம்மா ரெடி பண்ணிட்டு வராங்க, அவர் காணோம். அப்போ வந்து விஸ்வக்சேனா வந்தாராம். ஃபர்ஸ்ட் ஓடி வந்து மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னாரு. நோ நோ நாட் ரிக்வயர்ட் அப்படின்னு ஒருத்தரா கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் கருடா மே ஐ ஹெல்ப் யூனா ஃபாஸ்டா போ, டைம் இல்ல வா அப்படின்னு இழுத்துட்டு போறாங்க. ஏன்னா இவர் வந்து கலைஞ்சிருக்கு, அவர் தலை கூட கலைஞ்சிருக்கு, அவரோட ஆபரணங்கள் அங்க எங்க இருக்கு, அவரோட இது இருக்கு, அவர் அந்த ரன்னிங்ல இருக்காரு. இப்ப வந்து கருடா வந்து ஓடுறது இருக்கிறதுலே ஃபாஸ்ட் கருடா. அவர்கிட்ட சொல்றதுக்கு கூட பொறுமை இல்லை. அவர் வந்து கருடாவோட கையை பிடிச்சிட்டு கட 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 நிறுத்திட்டு வர்றாராம் ரன்னிங்ல. இப்போ நம்ம எல்லாம் பார்த்துருப்பீங்க, என்ன மாதாஜி ரன்னிங்ல எல்லாம் ஏன் நம்ம எல்லாம் கூட பண்ணியிருப்போம். நான் பண்ணதில்லை, எனக்கு சைக்கிள் ஓட்டவே வராது. ஆனா நிறைய பேர் சைக்கிள் ஓட்டுறவங்க பாத்தீங்கன்னா ரன்னிங்ல சைக்கிளை ஓட்டிட்டு போய் டக்குன்னு ஏறுவாங்க. குதிரை ஓட்டுறவங்களும் வருவாங்க, பண்றாங்க. அந்த மாதிரி இவர் அவ்வளோ ஸ்பீட்ல வந்து அதையே இழுத்துட்டு, இன்ஃபேக்ட் அந்த அவர் பிடிச்ச மார்க்கு கூட கருடருக்கு இருக்கு அப்படின்னு கருடர் எக்ஸ்பிளைன் பண்றாராம் ஒரு ஸ்லோகத்துல. அவ்வளோ பாசம் ஏறி அவர் அவர் மேல குதிச்சு சூப்பர் ரன்னிங் ரேஸ்ல வந்து அவர் வர்றாரு. எங்க போறானா, கோ கோ லொகேஷன் ப்ளீஸ் அப்படின்னு கருடான்றாராம். யூ கோ கோ, அவருக்கு சொல்றதுக்கு கூட டைம் இல்லை, கிளம்பு கிளம்பு அப்படின்றாரு. நம்ம டிரைவர் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, லொகேஷன் மேட்ச் அதெல்லாம் இல்லப்பா நீ கிளம்பு அப்படின்னு சில தடவை அந்த மாதிரி கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்னன்னா அவர் உட்காந்துட்டு அவர் கிளம்பி வந்துட்டே இருக்காரா. வந்துட்டே இருக்கச்சே என்ன ஆகுது அப்படின்னா, கருடர் கிட்ட ஃபாஸ்டா போ. கருடர் தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட். ஏன்னா நம்ம மைண்டை விட ஃபாஸ்டா போற ஒரே ஒருத்தர் கருடர் தான். அவர் சொல்றாரு, நீ ஸ்டார்ட் பட்டன் நம்ம கிட்ட ஆன் பண்ணிட்டு இதை விட நான் எங்க ஃபாஸ்டா போறதுன்னா, அதோ அங்க தெரியுதுல அந்த மவுண்டன், அது கீழே பாரு ஒரு லேக் தெரியுது, அங்க போ அப்படி உடனே கருடருக்கு புரிஞ்சிச்சு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு நேரா சூப்பர் ஸ்பீட் டெஸ்டினேஷன்ல வந்து அங்க நிக்கிறார். அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சக்கரத்தாழ்வார்ன்றது சுதர்ஷன் சக்கரம். அப்படி திரும்பி பார்த்தா சுதர்ஷன் சக்கரம் இல்ல. அச்சச்சோ, நம்ம எப்பவுமே கிளம்பி ஒரு டெஸ்டினேஷன் ஆஃபீஸ்க்கு போனோடனே ஆஃபீஸ் கீஸ் இல்லையே, விட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினைப்போம்ல. அதே மாதிரி ஒரு செகண்ட் வந்து கிருஷ்ணர் வந்து நினைச்சாராம், ஓ வேற சுதர்ஷன் சக்கரா விட்டுட்டோமே அவசரத்துல அப்படின்னு பார்த்துட்டு. இப்போ நெக்ஸ்ட் கேள்வி நீங்க கேட்க கூடாது, ஏன் கத்தி எடுத்து குத்த கூடாது, அதெல்லாம் கேட்க கூடாது. அவர் அப்படி பார்த்து நினைச்சு இப்படி திரும்புறாராம். அதுக்குள்ள அந்த செகண்ட்ல கட் ஆயிடுச்சு. எதுக்குன்னா நம்ம எல்லாம் பேசுவோம் இல்லையா, நெல்லைன்னா என்னையா போய் நிற்பீங்க, இது இல்லைன்னா என்னையா போய் நிற்போம். அந்த மாதிரி வந்து சுதர்ஷன் வந்து அவரோட டிவோட்டீஸை குறிக்கிறது. இது நம்மளுக்கும் ஒரு சேவை ஏதாவது வேணும்னா நம்ம திங்க் பண்ணுவோம், பண்ணலாமா வேணாமா டைம், அதெல்லாம் இல்லாம அவர் நினைச்சதை விட ஃபாஸ்டா வந்து சுதர்ஷன் போய் டெலிவர் ஆயிடுச்சான். அவ்வளவு ஈஸி இல்ல. நீங்க நினைச்சீங்கன்னா பாருங்க, அந்த காலு இங்க இருக்கு, ராங் ஆங்கிள் போட்டோம்னா கால் கட்டிடும் யானைக்கு. இல்ல காலோட வாயும் சேர்ந்து வரும், ரைட்? அதெல்லாம் ரொம்ப ஆங்கிள் கட் பண்ணணும் சுதர்ஷன். கரெக்டா அவர் அடிக்கிற ஆங்கிள் வாய் இன்னும் ஓப்பன் ஆகணும், கால் வெளில எடுக்கணும், அப்போ தலை கட் ஆகணும். இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வித்தை. ஆனா சுதர்ஷனுக்கு இது எதுவுமே இல்லை. இதுதான் இந்த ஸ்பெஷாலிட்டி. அண்ட் அதனால என்னன்னா, அவரை கூப்பிட்டா சின்சியரா, அது யானையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவர் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. இதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த கஜேந்திர மோட்சத்தை விட்டு என்னை துரத்தலைன்னா நான் இங்கே உட்காந்துருப்பேன்னு. ஏன்னா நீங்க சொல்லுவீங்க பறக்கிறதுலயே இருக்காதீங்க மாத்தாடி, நீங்களும் சேர்ந்து பறத்து, நானும் பறக்கிறேன். சப்தா ரோமர் ஒரு சைட்ல நினைக்கிறத விடுங்க, நீங்க கிளம்புங்க, நீங்க இவ்வளோ பேசுனீங்க, உட்காரவரை பத்தி சொல்லுங்க, இவ்வளோ பண்ணிட்டே இருக்கோம் நம்ம, உட்காரணும் பாருங்க டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. யாரா உட்கார்றாரு அப்படின்னா, நரசிம், யோக நரசிம்மா அப்படின்னா, யோக நரசிம்மா, நரசிம்மா உக்ர நரசிம்மா தான் எனக்கு தெரியும் அப்படின்னா, எல்லாருக்குமே நரசிம்ம கதை தெரியும். அதனால நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன். பிரகலாதுக்கோசரம் அவர் வந்து பில்லர்ல இருந்து ஸ்தானத்துல இருந்து வந்து
ஹிரண்ய கஷ்புவா முடிச்ச அப்புறம் அவருக்கு இருந்த டயர்டு, கோவம், ஆக்ரோஷம் குறையறதுக்கு பிரகலாத தான் அமுச்சு விட்டாங்க. நம்மளுக்கெல்லாம் யாராவது ப்ராப்ளம்னா அமுச்சு விடுற மாதிரி அமுச்சு விட்டாங்க. அவர் போட்ட உடனே அவ்வளோ பாசமா அவர் வந்து யோகத்துல இருக்காரு. இவர் எப்படி இங்க வந்தாருன்னா, அத்ரி மகாரிஷி. அத்ரி மகாரிஷி எங்கன்னா அதே மாதிரி அதே லொகேஷன் ஷேர் பண்ணிட்டேன், எல்லாரும் அங்கதான் வருவாங்க. அங்க வந்து இந்த இந்திர தீர்த்தம் குடிச்சாரு. எங்க மாத்தாஜி இந்திர தீர்த்தம் எல்லாம் வரேன். அப்ப வந்து என்னன்னா செம்ம வைப்ரேஷனா, ட்ரம்மு கிம்மெல்லாம் செம்ம ஆகுது. எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. ஊர்வசி, மேனகா, ரம்பா எல்லாமே, துலோத்தமா எல்லாம் அந்த பேரெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அவங்க எல்லாம் இருக்கச்சே ஒரே நாய்ஸ். திரிமுஷி டிஸ்டர்ப் ஆனாங்களான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஆகல. அவங்க எல்லாம் ஏன் ஆடுறாங்கன்னா அவரை டிஸ்டர்ப் பண்றதுக்கோசரம் ஆகல. அங்க வந்து நரசிம்மர் வராரு, அதனால அவங்க ஆடுறாங்க. அவ்வளோ ஹேண்ட்ஸமா இவர் இருந்தாலாம். அதனால இவர் பேர் வந்து அழகிய சிங்கர் பெருமாள். சிங்கர் ஆனா என்ன, சிங்கரானா அந்த சிங்கர் இல்ல, சிங்கன், சிங்கம் அப்படின்னு ரெஸ்பெக்ட் இல்லாம சொல்லாமல் சிங்கர் அப்படின்னு அவர்ன்றதால சிங்க பெருமாள், ஹேண்ட்ஸம் பெருமாள் வராரு. சோ இவர் வந்து மோட்சத்துக்கோசரம் ப்ரே பண்ணாரு. அர்த்ரி மோட்சம் கொடுத்துட்டாரு. சரின்னு கடகடகன்னு போயிடல. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு மோட்சம் கிடைச்சிச்சு, இங்க வரவங்க எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கணும், அதனால நீ என்ன பண்றது அப்படின்னா பெருமாள் சொல்றான். அப்ப நான் என்ன பண்றது, நான் இங்கதான் இருக்கணும், அப்ப அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அத்ரிமுனி கிளம்பிட்டாரு மோட்சம் கிடைச்சிட்டு. அவர் ஒண்டி அங்க டிராப் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் என்ன பண்ணுவாரு, அவ்வளவு வருஷம் நம்ம எல்லாம் போகணுமே, அதனால அவர் உட்கார்ந்து இருக்காரு சிட்டிங் பாஸ்டர். சோ நிக்கிற கிருஷ்ணன் ஃபேமிலியோட படுத்துக்கிட்டு, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆர்டர் சொல்லணும்னா, படுத்துக்கிட்டு இருக்கிற சைன பொசிஷன்ல இருக்கிற அந்த ரங்கநாதர் என்னன்னா எதுவுமே இல்ல, வெப்பனெல்லாம் இல்லாம டயர்டா இருக்காரு. அவர் அப்படியே படுத்துட்டு இருக்காரு. வெறும் அவர் பாஞ்சஜன்யா சிலர் சொல்றாங்க அவர் வச்சிருக்காரு, சிலர் அது கூட இல்லன்றாரு. அவர் படுக்கிற போஸ் அனந்த சேஷா மேலோட உட்கார்ந்து படுத்துட்டு இருக்காரு அவரு. அவரோட ஸ்தலம் தான் ஃபர்ஸ்ட் அங்க வந்து காட்சி அளிக்கிறதுக்கோசரம் வந்தவர் கிருஷ்ணர். என்டையர் ஃபேமிலியோட கிருஷ்ணர், பலராம், ருக்மிணி, சாத்விகி, பிரத்யும்னா அண்ட் அனிருதாவோட அவர் நிக்கிற கோலத்தில் படுக்கிறது, நிக்கிறது நடக்கும் கோலத்தில் ராமர் வித் இஸ் என்டையர் ஃபேமிலி. அண்ட் ஃப்ளையிங் கோலத்துல வந்து வராக பெருமாள், கஜேந்திர வரதர் பெருமாளோட சந்நிதி. அண்டு அஃப்கோர்ஸ் உட்கார்ந்து இருக்கிற நரசிம்மர். இவங்க எல்லாரும் 5 சந்நிதியில் ஒண்ணு. திவ்ய தேசம் நம்பர் 60, பட் 5 in 1 நம்ம கேட்கிற மாதிரி 5 in 1 இருக்காரு. இது ஒண்டிதான் சந்நிதி, ஏன்னா நிறைய சந்நிதிகள் இருக்கு. அதாவது ராமர் இருந்தா அவருக்கு விட்டுட்டு வந்துட்டாரா, அனுமான் இல்லாம இருக்குமா, எதிரில் அனுமான். கிருஷ்ணர் இருந்தா ஆண்டாள் இல்லாம இருக்குமா, ஆண்டாளையும் கூட்டிட்டு வந்திருக்காரு, தனி சந்நிதி அவங்களுக்கு. வேதவல்லி தாயாரோட சந்நிதியும் தனியா அங்க இருக்காங்க. அது தவிர கிருஷ்ணரோட சந்நிதி இருக்கு, அவரோட பாதம் அங்க தனியா இருக்கு. அண்ட் அதை சுத்தி வந்தோம்னா நரசிம்மருக்கு தனி என்ட்ரன்ஸ் இருக்கு. அண்ட் இவருக்கு நம்மளோட மெயின் டேட்டியான பார்த்த சாரதி ரங்கநாதர், அவருக்கு வந்து அந்த மெயின் டோர் தனியா இருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த 4 சைட்ல டைரக்ஷன்ல இருக்கு. அண்ட் இதை தவிர ஆச்சாரியான ராமானுஜாச்சாரியா அண்ட் நிறைய ஆச்சாரியா நிறைய இவங்களுக்கெல்லாம் இருக்கு. சொல்லிட்டே இருந்தோம்னா கதை போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி. சரி, ஸ்பெஷாலிட்டின்றீங்களே, ஏதாவது எனக்கு ஹிஸ்டரி வேணும், ஐ நீட் டெஸ்டிமனி, நீங்கெல்லாம் சொல்றதை வச்சு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா, இந்த தீர்த்தங்கள் எல்லாம் என்ன இருக்குன்னா, நான் இந்திர தீர்த்தம் சொன்னேன். அங்க வந்து என்னன்னா, அங்கதான் வந்து தானங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா இந்திரரை முடிச்சுக்க கூடாது, அதனால அவர்கிட்டயே வந்து பண்ணாங்க. சோம தீர்த்தத்துல வந்து கர்டு, பட்டரு, மில்க் எல்லாமே ஒயிட்டா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க பண்ணுவாங்க. மீன தீர்த்தம் என்ன ஸ்பெஷாலிட்டிலாம், அங்க வந்து முனி வந்து மீனை பார்த்து டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது, நம்மளுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே, அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதால மீன்கள் எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணாராம் போயிடுன்னு. அதனால அந்த இடத்துல வந்து மீன்களே இருக்க மாட்டாங்க. அங்க வந்து தானம் பண்றச்சே அந்த பேர்ல், முத்துக்கள், கோரல், ஹனி அதெல்லாம் பண்ணுவாங்களாம். அக்னி தீர்த்தத்துல வந்து நல்ல உடம்புக்கோசரம் குளிப்பாங்க. விஷ்ணு தீர்த்தம்ல வந்து நமக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இங்க வந்து குளிச்சா என்னன்னா, கங்காமா கிட்ட 60,000 வருடங்கள் குளிக்கிற மாதிரி. ரைட். ஸோ இதுதான் இந்த தீர்த்தத்தோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த தீர்த்தம் வந்து என்னன்னா, இங்க வந்து நம்ம சொல்ற ரத யாத்ரா ரோட்ல எடுக்கிற மாதிரி இவர் வாட்டர் போட்டிங் போவாங்க. அபவுட் இவங்க எல்லாருமே போட்டிங் போவாங்க. 7 days போட்டிங் போவாங்க. இங்க இருக்கிற அவங்க எல்லாருமே போவாங்க. ரைட். ரொம்ப ரீசெண்டா முடிஞ்சிச்சு, 1 month பேக். ஸோ இதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஸ்பெஷாலிட்டி எல்லாம் ஓகே, எனக்கு வந்து ப்ரூஃப் வேணும், ஐ நீட் ப்ரூஃப். நீங்க வந்து லொடலொடன்னு சொன்னாலாம் பத்தாது, டெஸ்டிமனி யாருக்காவது ஏதாவது ஆச்சா அப்படின்னு சொன்னாதான் நான் நம்புவேன். அப்படின்னா விஸ்வக்சேனர் அவரு ஏதோ மேல போயிட்டு இருக்காரு. ரைட். என்ன அப்படின்னா மேலன்னா என்ன, அவர் ஆகாசத்துல போயிட்டு இருக்காரு, ரோட்ல கூட நடக்கல. கீழே தபம் பண்ணிட்டு இருந்தாரு துர்வாச முனி. அவர் ஆகாசத்துல போறச்சே அவரோட விமானத்துல இருக்கிற அந்த ஷேடோ துர்வாச முனி தலையில விழுந்துச்சு. தலைனா விமானம் விழல, இப்ப இருக்கிற ஃபிளைட் இல்ல தொப்புன்னு விழுறதுக்கு, அதோட ஷேடோ விழுந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும். துர்வாச முனியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, யூஸ்வலா யாராவது சாபம் கொடுத்தா அவங்களோட என்ன சொல்லுவாங்க, அந்த பவர் குறைஞ்சிடும் ஜென்ரலா.
குறைஞ்சிட்டே வரும். ஆனா இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சாபம் குடுக்க குடுக்க இவர் பவர் ஏவும். அதனால தான் பாத்தீங்கன்னா, அவர் வந்து கிஃப்ட் குடுக்குற மாதிரி, கிஃப்ட் கூட அவ்வளவு குடுக்க முடியாது. சாபம் டர்க்கு, சர்க்கு, சர்க்குன்னு குடுத்துட்டே இருப்பாரு. அந்த மாதிரி இவனுக்கும் சாபம் குடுக்க போய், அந்த சாபத்த விட்டு நான் எப்படிடா வர்றது அப்படின்னு சொல்ல போய், அவருக்கும் அதே லொகேஷன் ஷேர். நான் சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்குமே லொகேஷன் ஒரே லொகேஷன் தான். அந்த லொகேஷன் ஷேர் பண்ணி, அந்த இடத்துக்கு வந்து வராங்க. யாருன்னா, இந்த விஸ்வக்சேனா இல்ல, வாசு. விஸ்வ யாரு அப்படின்னா, இஸ் அ கந்தர்வா. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த ஏரியா என்னன்னா விந்தியா மவுண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம். அந்த இடத்துல இவர் வந்ததால என்னன்னா, அதுண்டி என்ன சாபம் குடுத்தாரு. யாரெல்லாம் இந்த காரணத்துக்கு வந்தாங்களோ, அவங்களோட உடம்பு டிஸ்ட்ராய் ஆயிடும். அந்த மாதிரி சொன்ன உடனே, அவர் கம்முனு இல்ல. விஸ்வாவசு வந்து போய் சிவன கும்பிட்டாரு. "சிவா என்னை காப்பாத்துனா, நீ இந்த தபஸ்." ஜிபிஎஸ் லார்ட் சிவாவும் ஷேர் பண்ணிட்டாரு. சொன்ன உடனே அவரோட அழகான கந்தர்வ ரூபம் திரும்ப வந்துச்சு. ஸோ இத பத்தியெல்லாம் சொல்லிட்டேன். ஹார்ட் ஆஃப் த டவுன் என்ற அந்த ட்ரிப்ளிகேன் என்ற திருவல்லிக்கேணி என்ற இடத்துல இவர் இருக்காரு. ஐ திங்க் வெரி ஃபியூ ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்கிறது இதுதான். சென்னையில ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்கிறது இதுதான். மத்த எல்லா கோயில்களும் ஹார்ட் ஆஃப் த சிட்டி இப்போ ஆயிருக்கலாம். பட் இது காலத்துக்கும் அங்க இருக்காரு. ஸோ இந்த ஜிபிஎஸ் லொகேஷன் நான் ஷேர் பண்ண வேண்டாம். நீங்க கூகுள்ல தட்டினீங்கன்னா வந்துடும். ஸோ இவர போய் பார்க்கணும் அப்படின்னா, நான் சொன்ன கதையில ஏதாவது கொஞ்சமாவது ஞாபகம் வச்சுட்டு, எவ்ளோ முடியுதோ பாருங்க. ஏன்னா, நான் இங்க போறச்சே நெறைய தடவ போயிருக்கேன், சின்ன குழந்தையிலேருந்து. ஆனா, இதெல்லாம் தெரிஞ்சு பார்க்கறச்சே ஒரு தனி ஃபீலிங். அந்த தனி ஃபீலிங் குடுக்கணுன்றதால தான் நான் உங்களுக்கு குடுத்தேன். ஏன்னா, இப்போ சைத்தன்யா கதைக்கு போறச்சே, சைத்தன்யா அவர் இந்த இடத்துக்கெல்லாம் போனாரு. இந்த இடத்துக்கெல்லாம் சைத்தன்யா போன மாதிரி உங்களெல்லாம் கூட்டிட்டு போணும்னு ஆசை. நான் கூட்டிட்டு போறேனோ இல்லையோ, நீங்கலாம் போறச்சே இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம், ராம் ராம், ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா.